பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, நாம் ஆசிரியராக பிதாவே, இந்த நாளை குறித்து நன்றி பிதாவே, உடுப்பான குறித்து நன்றி பிதாவே. பிதாவே, உங்கள் ஆவிக்கிற வகையில் வளர உதவி செய்யும் பிதாவே. உங்களை போல உங்கள் கும்மான் போல வளர உதவி செய்யும் பிதாவே. ஞானத்தை கொடுங்க பிதாவே, படிப்பை கொடுங்க பிதாவே. இயேசு கிறிஸ்து நாமலாம் கேட்குறேன் நாமே. நாம் பார்த்தோம், சரி, அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து வர வேண்டும் என்று. நம்ம பிரிந்துட்டோம் அப்படின்னா நம்ம செப்பரேட்டாக தனியாக பிரித்து தேவனானவர் வைத்திருக்கிறார் அப்படின்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? அசுத்தமானதை தொடக்கூடாதுன்னு நம்ம பார்க்குறோம். சரி, எதெல்லாம் அசுத்தம்? அவர் கற்பனையை கை கொள்ளாதது குறித்து என்ன? அன்பு கூறாமல் இருப்பதை குறித்து என்ன? நான் கட்டளையை எடுத்து என் இருதயத்தில் வைக்கும்போது அது பரிசுத்தமாகுது, ரைட்டா? அப்போ இருதயமானது சுத்தமுள்ளதாக இருக்கிறது. அப்போது நான் இருதயத்தில் அன்பை நான் வைக்கல, அப்போ என்ன? பெருக்கி ஜோடிக்கப்பட்ட இருதயத்தை போல் காணப்படும். எது சுத்தமானது? எதை வைத்து சுத்தம் பண்ணி கொள்கிறோம். சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பாரம்பரியத்தை பின்பற்றலாம். இப்போ ஒரு முறைமையை கொண்டு வருவாங்க, அந்த முறைமையின்படி தான் நடந்து கொள்வாங்க. அதெல்லாம் தேவனுக்கு முன்பாக என்னவாக தோன்றுகிறது? நிறைவுள்ளதாக காணப்படுதா? ஃபுல்ஃபில், நிறைவாக காணப்படுதா? இல்லை. மார்க் 7:9 பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்கிறபடிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியாத்தமாக்கினது நன்றாயிருக்கிறது. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க பிதாக்கள் செய்த முறைமையின்படியே செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தேவ சித்தம் அப்படி அல்ல. தேவ சித்தம் எதை பின்பற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதை பின்பற்ற வைக்கணும். யாரு? சீஷர்களை. இயேசு என்ன போதிக்கிறாரு சீஷர்களுக்கு? நன்மையான இருதயத்தை போதிக்கிறாரா, இல்லை தீமையானதை போதிக்கிறாரா? நன்மையானது. சரி, அப்போ அசுத்தமானதை போதிக்கிறாரா, நீதியை போதிக்கிறாரா? நீதி என்பது என்ன? நீதி என்றால் அவர் பிரமாணத்தின்படி செய்வது. நம்ம அதிகமாக இதை கற்றுக்கொள்கிறோம் இல்லையா? சரி, இங்க எது இயேசுவுக்கு தவறாகப்பட்டது என்றால், தேவனுடைய பிரமாணத்தை அப்படியே பாரம்பரியத்திற்காக திருப்புறாங்க. பாரம்பரியமா இப்படிதான் கை கொள்வாங்க, அவங்க பாரம்பரியமா இப்படிதான் நடந்து கொள்வாங்க. அது தேவனுடைய கற்பனையா இருக்கும், தேவனுடைய சித்தமா இருக்கும் அப்படின்றது இல்லை. அது அவங்களுடைய சுய பாரம்பரியம். நாம் பாரம்பரியத்தை கை கொள்ளக்கூடாது. எனக்குன்னு ஒரு முறைமை வேணா இருக்கலாமே தவிர, ஆனா எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாரம்பரியம் இருக்கக்கூடாது. சரிங்க, அசுத்தம் என்று பார்க்கும் பொழுது ரோமர் புஸ்தகம் 13:9 எப்படி எனில், விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி செய்யாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளையும் வேற எந்த கற்பனையையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையினாலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. சரி, நம்ம பார்க்குறோம் கொலை செய்வது பாவம் என்று. அப்போ ஒருவரை தேவன் சொல்றாரு, கொலை செய்யாதிருப்பாயாக. ஆவிக்குரிய வகையிலும் சரி, பூமிக்குரிய வகையிலும் சரி, கொலை செய்யக்கூடாது. சரியா? சரி, இங்க பாருங்க, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாய். இதெல்லாம் என்ன? இச்சைக்கு வரக்கூடிய காரியம், மாம்சத்தில் வரக்கூடிய இச்சைக்கு ஏற்ற போல இருக்கக்கூடிய காரியம். இதெல்லாம் ஒரு மனுஷன் ஆசைப்பட்டு, அதாவது இச்சிக்கப்பட்டு செய்யக்கூடிய ஒன்று. இதெல்லாம் செய்யக்கூடாது சொல்றார். சரி, இந்த கற்பனையும் வேற எந்த கற்பனையும்
உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையினாலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. அப்போ அன்புக்குரிய எல்லா பாகமும் உடையவர்களாக இருக்க முடியுமா? நான் சொல்றது புரியுதா? அசுத்தத்தை புறக்கணித்து மட்டும் கிடையாது, அவருடைய அன்புக்குரிய எல்லா பாகமுடையவர்களாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, அன்பானது பிறனுக்கு என்ன செய்யாதான்? பொல்லாங்கு. புரியுதுங்களா? எவ்வளோ சகோதரர்கள் அன்பில வளரணும்னு நினைக்கிறாங்க. அன்புக்குரிய பாகங்கள் எவ்வளோ இருக்கிறது? அது 35 இருக்கு. அன்புக்குரிய பாகங்களை நாம் பார்த்துருக்குறோம். 145 பாகங்களுக்கு மேலே இருக்கிறது. சரி, இந்த பாகங்களை எல்லாம் எப்படி வளர போகிறோம் சொல்றாரு. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவாக இருக்கிறது. சரி, இங்க பாருங்க, அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவா இருக்கிறது. அன்பு என்பது ஒரு பாகம் மாத்திரம் அல்ல, அன்பு ஒரு பிரமாணத்தை நிறைவாக்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. அன்பு இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சூட்டிலே காணப்படுது. அதை எங்க பாக்குறீங்க? இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சூட்டு. சரி, ஒவ்வொரு வேத வாக்கியம் கொடுக்கப்பட்டதற்கான ஒரு நோக்கம், நாம் அவருடைய கற்பனையிலே வளர வேண்டும், அவருடைய நீதியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய மனதை எடுத்துக்கொள்ள வேண்டும், அவருடைய பரிசுத்தத்திலே நாம் இருக்க வேண்டும், அசுத்தமானதை தொடாமல் இருக்க வேண்டும். பரிசுத்த தீர்க்கதரிசிகளினாலே முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலனாகிய எங்களுடைய கட்டளையையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினாலே உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். உண்மையான மனம் அது கர்த்தருக்குள்ளாக இருக்கிறது. அவர் கற்பனையின்படி செய்வதற்கு அது என்னவா இருக்கிறன்னா ஊக்கப்படுத்துற. நாமும் அவருடைய அன்பிலே வளர்வதற்கும் அசுத்தமானதை தொடாமல் இருப்பதற்கும் நாமும் தொடர்ந்து அவருடைய வேத வாக்கியங்களை நிலைத்திருக்குவதற்கு ஏதுவாக இருக்கணும். இங்க பாருங்க, பேதுருல 2 பேதுரு 3:2 சொல்றாரு, இங்க இவர்கள் அவருடைய உண்மையான மனதை நினைப்பூட்டி அதை ஞாபகப்படுத்தி கர்த்தருக்குள்ளாக எப்படி இருக்கிறது நினைப்பூட்டி எழுதுறேன்னு சொல்ற. இந்த மாதிரியே தான் சொல்றாரு அவருடைய அன்பை, கொரிந்தியர்களுடைய அன்பை குறித்து கொரிந்தியர்களுக்கு ஞாபகப்படுத்துற. ரெண்டு கொரிந்தியர் 8:8 இதோ நான் கட்டளையாய் சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தமும் தரித்திரர் ஆனேர். இதற்குறித்து என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ
இதை செய்கிறதற்கு மாத்திரமல்ல, செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறதற்கும் 1 வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியாயிருக்கும். ஆதலால் இதை இப்பொழுதே செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டா இருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளிலே எடுத்து அதை நிறைவேறும் அளவும் உண்டாவதாக. ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும். மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல. சரி, நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். இதை சொல்றாரு, இதை கட்டளையா அவர் கொடுக்கல, இதை அவர்களுக்கு உற்சாகப்படுத்துறார். கொடுக்கணுன்ற அந்த காரியங்களை மட்டும் அவர் வலியுறுத்தாம அவருடைய அன்புக்குரிய காரியங்களையும் வலியுறுத்துறார். இதோ நான் கட்டளையாய் சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். அன்புள்ளவர்களாக இருக்கணும் என்பது அவருடைய விருப்பம். அன்புள்ளவர்களாக இருக்கிறாங்க. அந்த அன்பு எவ்வளோ காலமாக இருக்கு, கொடுக்கும் பொழுது அந்த அன்பு இருக்குமானால், கர்த்தர் நிமித்தமாக நாம் ஒரு காரியத்தை செய்கிறோமானால் அது 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 எவ்வளோ காலம் அந்த அன்பு நிற்கும்? சோதனை வந்தாலும் என்ன ஆயிடுவாங்கன்னா இடறிடுவாங்க. சில பேர் சோதனை வந்தாலும் சில பேர் என்ன ஆயிடுவாங்கன்னா கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முடியாத அளவுக்கு மாறிவிடுவாங்க. ஆனால் இங்கே சொல்றாரு, இதை தான் சோதிக்கிறதுக்கு, உங்களுடைய இருதயத்தை சோதிக்கிறதுக்கு சொல்றேன். இதோ நான் கட்டளையாய் சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். அன்பின் உண்மை, அந்த அன்பில் எவ்வளோ உண்மை இருக்கு? மாயமாற்ற அன்பா? கற்பனையின் பொருள் என்ன? நான் பார்த்துருப்போம் இல்லையா? சுத்த மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், அதில் பிறக்கும் அன்பு. சரி, தொடர்ந்து தேவனானவர் இப்படிப்பட்ட புஸ்தகங்களை கொடுத்ததற்கான நோக்கம் என்னவாக இருக்கிறது? நாம் அன்பின் உண்மையை குறித்து, அன்பின் உண்மையிலே நாம் வளர்றோமா? நாம் கர்த்தருக்காக எவ்வளோ அதிகமாக நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை தேவன் உறுதிப்படுத்திக் கொள்கிறார். இங்கே 2 தெசலோனிக்கேயர் 3:11, உங்களிலே சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவலுக்காரராய் ஒழுங்கற்று திரிகிறவர்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்களே அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்கிறோம். சகோதரே, நீங்கள் நன்மை செய்வதனாலே சோர்ந்து போகாதிருங்கள். மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்திற்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே கலந்திராதீர்கள். தேவனுடைய வார்த்தையை குறித்து அசட்டை பண்ணி தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களை குறித்து பாருங்க. உங்களிலே சில யாதொரு வேலையும் செய்யாமல், ஒரு சிறு பிள்ளை தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் அவங்க சொல்றதை கேட்கும் இல்லையா? ஒரு பெரியவனான பிறகு அவன் என்ன செய்யறான்? புருஷன் ஆயிட்டா அவன் மனைவிக்கோ அவனுடைய பிள்ளைகளுக்கோ என்ன செய்யறா? வேலை செய்து தன்னுடைய காரியங்களை கொடுக்க வேண்டியது இருக்கு இல்லையா? அப்போ அவன் வேலை செய்யக்கூடியவனாக இருக்கான். அவன் ஒழுங்கற்று திரியக்கூடியவனாக இல்லை. கர்த்தருக்கும் உண்மையா இருக்கிறான், தேவனுக்கும் உண்மையா இருக்கிறான், தன்னுடைய பிள்ளைகளையும் எல்லாவற்றையும் அவன் என்ன செய்யக்கூடியவனாக இருக்கிறான்?
சீர்படுத்தக்கூடியவனாக இருக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடே வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவருக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்கிறோம். ஒரு இடத்துல நம்ம படிக்கிறோம், ஒரு இடத்துல வேலை செய்கிறோம். அந்த அந்த நேரத்தில் அந்த அந்த தேவை இருக்கிறது இல்லவா? அப்போ நம்ம வேலை செய்யணும், அந்த காரியங்கள் இல்லை. இந்த வேலை என்பது பணி செய்து நம்ம சம்பாதிக்கிற காரியங்கள் மட்டும் கிடையாது. ரெண்டாவது என்னன்னா, நம்ம ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அந்த இடத்துல நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டியது இருக்கு. என்ன செய்யணும்? ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்கணும். நம்ம படித்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? வேலை செய்ய வேண்டியது இருக்கிறது. நம்ம என்ன செய்யணும்? அங்கே இருக்கக்கூடிய வேலை ஏதாவது இருக்கான்னு சொல்லி நாம் பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம என்ன செய்யணும்? சோம்பல் உள்ளவர்களாக இருக்கக்கூடாதுன்னு தான் நமக்கு புத்தி சொல்றாங்க முதலாவது, இல்லையா? நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? நாம் அதிகமாக தேவனை மகிமைப்படுத்த வேண்டியது இருக்கிறது. அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டியது இருக்கிறது. அவருடைய கற்பனைகளை தேட வேண்டியது இருக்கிறது. அவருடைய சத்தியத்தில் வளர வேண்டியது இருக்கிறது. அவருடைய நிறைவில், இயேசு கிறிஸ்துவினுடைய நிறைவில் நாம் இருக்க வேண்டியது இருக்கிறது. சரி, நம்ம திருப்பி இதை நம்ம சொன்னோம் இல்லையா? 1 தீமோத்தேயு 1:5 கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயம், நல் மனசாட்சியும், மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்பு. சரி, பாரம்பரியத்தை கை கொள்கிறவர்கள் எதற்கு ஏற்றவர்களாக இருக்கிறாங்க? பாரம்பரியத்தை கை கொள்றாங்க அப்படின்னா சொல்றாங்க, இவைகளில் சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். தங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாணமான போதகர்களாயிருக்க விரும்புகிறார்கள். சரி, எதுங்க ஒழுக்கம்? பாருங்க, நாம் அவர் சொல்லி அதை அசுத்தமானதை தொடாமல் இருப்பது ஒழுக்கமா? அவருடைய கற்பனையை கண்டு நடப்பது ஒழுக்கமா? கற்பனையை கண்டு அவருக்கு மெய்யான சீஷனாக இருப்பது உண்மையா? அவருடைய பரிசுத்தத்திலே நாம் எடுப்பது நன்மையா, இல்லை அசுத்தமானதை தொடுவது நன்மையா? பாருங்க, கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயம். எங்க கிடைக்கும் சுத்தமான இருதயம்? யாரு கொடுக்குறா சுத்தமான இருதயம்? யாரு நாம் பாவம் செஞ்சா நான் அவர்கிட்ட கேட்டா கிடைக்கும், அப்படி கிடையாது. பாவம் செய்யாதபடிக்கு தான் இந்த கற்பனைகள் கொடுக்கப்பட்டது. சொல்றாரு, இவைகளில் சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். தங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாமல் நியாயப்பிரமாணத்திற்கு போதகர்களாக இருக்க விரும்புகிறார்கள். சரி, 2 கொரிந்தியர் 6:16 தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகத்திற்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் அல்லவா? ஆலயமாய் இருக்கிறீர்களே. சாரி, இப்போ மட்டும் தேவன் அவங்க நடுவில் இல்லை. 2-3 பேர் எங்க கூடுறாங்களோ அங்க சொல்றாரு, நான் என் நாமத்தினால 2-3 பேர் இருக்கும் பொழுது அங்க இருக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா? அவரே அங்க வரணும்னு அவசியம் இல்லை. அவருடைய நாமத்தினாலே நாம் அவர் கூடும் பொழுது அவருடைய பாதுகாப்பு நம்ம இடத்துல இருக்கிறதா சொல்றாரு. அவர் அங்க இருக்கிறேன்னு சொல்றாரு. தேவ தூதர் இங்க இருக்கிறாங்க, ஒரு சிறியவன அற்பமான அதிக தேவ தூதர் இங்க இருக்கிறான்னு சொல்றாரு இல்லையா? அப்ப இங்க இருக்கிறாரா? இருக்கிறேன்னு தான் அர்த்தம். நம்ம தொடர்ந்து இங்கே பார்க்குறோம், லேவியராகமம் 26:12 நான் உங்கள் நடுவிலே உலாவி
உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். எப்போ? உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். எப்போ? அவர் சொன்ன கற்பனைகளை எல்லாவற்றையும் கை கொள்ளும் பொழுது. அவருடைய வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருந்தும் அவருக்கு ஏன் அழிக்கப்பட்டு போனார்கள்? சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் இயேசுவானவர் எங்களோடு இருக்கிறார், அவர் நாமத்தினால கூடும் பொழுது நித்திய ஜீவன் உண்டுன்றாங்க. உண்மை, அவர் நாமத்தினால் கூடும்போது ஜீவன் இருக்கின்றார், அவர் நாமத்தில் ஜீவன் கிடைக்கிறதுன்ற மெய்யாக அவரு தான் வழியை நாம் பார்க்கிறோம். அவர் என்று ஒருவரும் பிதா கிட்ட போக முடியாது. சரி, என் வாசஸ்தலம் அவரிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்படியே என் பரிசுத்த ஸ்தலமும் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் இருக்கும்போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார். தேவனுடைய வார்த்தையை நாம் கை கொள்வதினாலே அவருக்கு பிரியமானவர்களாக அவர்கள் நடுவிலே அவர் இருக்கக்கூடியவரார். இங்கே இஸ்ரவேலர்களை மேய்ப்பதற்கான, அதை வழிநடத்துவதற்கான ஒருவர் அங்கே இல்லாமல் இருந்தது. சரியான இருதயத்தை தேவன் காணக்கூடியவராக இருக்கிறார். இங்க யார சொல்றா பாருங்க, நான் என் தாசனாகிய யாக்கோபை கொடுத்தும் உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலே குடியிருப்பார்கள், அவர்களும் அவர்கள் பிள்ளைகளையும் அவர்களுடைய பிள்ளையின் பிள்ளைகளும் அதிலே என்றென்றைக்கும் குடியிருப்பார்கள் என்று தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவருக்கு அதிபதியாய் இருப்பார். சரி, இப்போ அவர்கள் தேவனுடைய வார்த்தையை அவங்க கேட்கும் பொழுது, அவங்க கீழ்ப்படியும் பொழுது என்னவா இருக்கு சொல்றாரு, அவர்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கையை செய்வேன். கீழ்ப்படுகிறாங்க இல்லையா, கலகம் செய்யல, கீழ்ப்படுகிறாங்க. கலகம் செஞ்சாங்கன்னா அவங்க யாருன்னு தேவன் பார்ப்பார். நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கையை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். நான் அவர்கள் நிலைப்படுத்தி அவர்களை வார்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். பிரமாணத்தை கொடுக்கிறார் இல்லையா, நீங்க இதை செய்தீர்களானால் தேவன் என்ன செய்யறாரு, அவர் சுதந்திரிக்கிறதுக்கு ஏதுவான என்ன செய்யறாரு, அவர் சுதந்திரத்துக்கு ஏதுவான ஒரு நிலத்தை கொடுக்கிறார். பூமிக்குரிய நிலம் கிடையாது. இப்போ அந்த மாதிரி வாக்குத்தத்தம் இல்லை. ஆனால் அவர்களுக்கு, அவர் பிதாக்களுக்கு செய்யப்பட்டது. ஆனால் அவங்க நீதி உள்ளவர்களா இல்லை, அவங்க பிள்ளைகள் அதை சுதந்திரித்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். சொல்றார், என் வாசஸ்தலம் அவர்களிடத்திலே இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். எப்போ? அந்த உடன்படிக்கை உட்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ நம்ம என்ன பார்க்கிறோம், 2 கொரிந்தியர் 6:16 தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகத்திற்கும் சம்பந்தம் எது? அப்போ தேவனுடைய ஆலயத்திற்கும் சம்பந்தம் இல்லை, விக்கிரகத்துக்கு சம்பந்தம் இல்லை. அது வேற இது வேற, தனியா இருக்கு. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஆவிக்குரிய ஆலயத்தில் நாம் என்னவா இருக்கிறோம், வைக்கப்பட்டிருக்கோம் நேற்று பார்த்தோம். அது தொடர்ந்து கெடுக்கப்படாமல் அது என்ன செய்யப்பட்டிருக்கு, அது தொடர்ந்து நிலைத்திருக்கிறது, அது எடுக்கப்படலை.
ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைய நாளில் இயேசுவானவர் சபையில் 2-3 பேர் அவங்க கூடும் பொழுது வாசமாக இருக்கிறாரா? இருக்கன்னு தான் சொல்கிறார். அப்பொழுது வெளிப்படுத்தல் 1:12 அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்துவிளக்கையும் அந்த 7 குத்துவிளக்கின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பக கச்சைகளை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் கண்டேன். இது சபையில் அந்த 7 குத்துவிளக்கும் 7 சபைகள். அந்த 7 சபைகளும் 7 சபையின் மத்தியிலும் யார் இருக்கா? ஆட்டுக்குட்டி ஆனவருக்கு ஒப்பானவர் அங்கே இருக்கிறேன்னு சொல்றார். தானியேல் 7:13 இதை பார்க்குறோம். தரிசனத்திலே நான் பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டும் வந்து அவர் சமீபத்திலே கொண்டு வர பண்ணார். சரி, இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தானியேல் இங்கே ஒரு தரிசனம் காண்றாரு, தரிசனம் சொல்கிறாரு. நான் பார்த்து கொண்டு இருக்கையில் சொல்கிறார், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவன் வந்து மேகங்களுடனே வந்து அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டும் வந்து அவர்கள் சமீபத்திலே கொண்டு வரப்பட்டார். அங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நீண்ட ஆயுசுள்ளவர் இயேசுவானவர் இதுக்கப்புறம் என்ன செய்கிறதில்லை என்றால் மரிப்பதில்லை. அவர் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவருமா இருக்கிறார். மரிக்கிறதில்லை. அவர் நித்தியமான ஒரு அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். 1 பேதுரு 1:15-16 உங்கள் அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தமாயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அன்றையும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொள்கிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் பரிசுத்தமானவர்களாக அழைக்கப்பட்டிருக்கோமா? இதுவரை யாரும் சொன்னதே இல்லை பரிசுத்தை பற்றி. நான் பரிசுத்தத்தை பற்றி நான் கேள்வியே பட்டதில்லை அப்படின்றாங்க. சொல்றாரு, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல அந்த பரிசுத்தத்துல தான் நாம் வளரணும்ட்டு ஆசைப்படுறோம். அந்த நிறைவை தான் இயேசுவானவர் வைத்திருக்கிற அந்த நிறைவை தான் காணப்பட ஆசையா இருக்கு. அவருடைய பிரமாணத்தை நாம் செய்யணும். அசுத்தமானது இன்னது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. தொடர்ந்து நம்ம அசுத்தமானவைகளை விட்டு விலக வேண்டியது இருக்கு. அவர் கற்பனை தான் சொல்லுது, எது அசுத்தம், எது சுத்தமானது, எது தேவனுக்கு பிரியமானது, எது நீதி உள்ளது அப்படின்னு காணக்கூடியதாக இருக்கு. சரி, நம்ம இங்க பார்க்குறோம், பாவம் என்னவா இருக்குது? தேவனுக்கு முன்பாக பொல்லாங்கா இருக்கு. அது அசுத்தமானதா? ஆமா, அசுத்தமானது.
அவர் கற்பனையை அது செய்கிறதா? இல்லையே. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்த பிரியரையும் சூதுள்ள மனுஷரையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானே உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்து உமது பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேரே பயபக்தியுடனே பணிந்து கொள்வேன். சரி, வீம்புக்காரர்களே உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? துன்மார்க்கத்தில் பிரியப்படாமல் அவரை பிரியப்படுத்துவதற்கு நாம் நீதியை செய்ய வேண்டியது இருக்கு, நன்மை செய்ய வேண்டியது இருக்கு. புரியுதுங்களா? சரி, பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷரையும் கர்த்தர் அருவருக்கிறார். அருவருக்கக்கூடிய இப்படிப்பட்ட கிரியைகள் இல்லாதவர்களாக இருக்கணும். பொய் பேசாமல் உண்மையை பேசணும். இரத்த பிரியர்கள், பிறனை அடித்து துன்புறுத்தக்கூடியவனாக துன்மார்க்கனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். மனுஷனையும் சூதுள்ள மனுஷன் அப்படி இல்லாமல் அக்கிரமம் உள்ளவர்களாக இராமலும் நீதி உள்ளவர்களாக இருக்கும். சரி, ஆமாம், நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா பரிசுத்தத்திற்கென்று. சரி, பரிசுத்தத்தை நாம் நடப்பிக்கணும். பரிசுத்தம் வேணும்னா, இங்கே ஒரு வாலிபன் கேட்குறேன், பரிசுத்தமாக இருக்கணும், ஐ நீட் டு பி பர்ஃபெக்ட் அப்படின்னா யூ நீட் டு பி லாஸ் எவ்ரிதிங். அவர் இழக்க வேண்டியது அவசியம். அவர் அதிகமாக கற்றுக்கொள்ள விரும்பணும்னா அவர் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றணும். அப்போ அவருக்கு லாபமான காரியங்களை எல்லாம் விட்டுறணும். எத்தனை பேருக்கு பிடிக்கும் லாபமான காரியங்கள்லாம்? எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்? லாபம் தான் எல்லாருக்கும் தேவை. ஒரு வியாபாரம் பண்ணுறாங்களா, லாபம் வரணும் இல்லையா? அப்படிதானே? சரி, இங்கே பணம் இருந்தால் எல்லா தரித்திற்கும் கொடுக்கலாமே. யூதாஸ் காரியத்தினுடைய இருதயமாக தான் புரியுதா? இயேசுவை அந்த பண ஆசையினால தான் காட்டி கொடுத்தான். ரட்சகரை என்ன செய்கிறான் என்றால் முத்தத்தினாலே காட்டி கொடுத்துட்டான். என்ன பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பண ஆசை இல்லாதவர்களாக இருங்க. என்ன கற்றுக் கொடுக்குறாரு மத்தேயு 19:21. அதற்கு இயேசு, நீ பூர்ண சர்க்குணராக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திற்கு கொடு. எத்தனை பேருக்கு தரித்திற்கு கொடுக்க விரும்புவாங்க? கொரிந்தியர்களுக்கு அதான் போதிச்சாரு. விற்று தரித்திற்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். எத்தனை பேர் அங்க இருக்கிற பொக்கிஷத்தை விரும்புறாங்க? ரொம்ப ரேர் தான். பின்பும் என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் என்ன தெரியுமா? இங்க பாருங்க, அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபோது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். நல்லவேளை எனக்கு எந்த ஆஸ்தியும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது வாலிபமான அந்த பிள்ளைகளுக்கு ஆசைகள் இருக்கு. ஓ, எனக்கு இது வேணும், ஓ இதை நான் செய்யணும், இதை நான் பண்ணணும், இது எனக்கு லாபமா இருக்கும் அப்படின்னு. அந்த லாபம் இருக்கு பார்த்தீங்களா, அதை நான் தள்ளிவிட்டோன்னா என்ன இருக்கும்? ஒண்ணுமே இல்லை. அது யாருக்காக தள்ளணும்? கர்த்தருக்காக. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டபோது மிகுந்த துக்கம் உள்ளவனாய் போய்விட்டான். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு உங்க பின்னாடி வரணுமா? இதெல்லாம் எடுத்துக்கொண்டு வரலாமா அப்படின்னா முடியாது. அது கற்பனை கை கொள்வது கிடையாது. இயேசு சொல்றாரு, விட்டுட்டு போ அப்படின்னு. விட்டு அவரை பின்பற்றி போகணும்.
சொல்றாரு, சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க, மிகப்பெரிய அந்த அந்த ஒரு பாடத்தை. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். சரி, நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? நன்மை செய்ய வேண்டியது இருக்கு. பூர்ண சர்க்குணராக இருக்க விரும்பினால் அந்த நன்மை அவர் சொல்லுகிறதை செய்யவது. யாருக்கு நன்மையா இருக்கும்? ஒருவேளை அந்த நன்மை எனக்கு நன்மையாக இருக்கலாம். ஏன்னா தேவனானவர் என்னை பூர்ண சர்க்குணராக ஒருவேளை காணலாம். ஒன்றுமே இல்லை என்னிடத்துல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வாலிபமாக இருக்காரு, அவருக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். கர்த்தருடைய சித்தத்திற்காக அவர் என்ன செய்கிறார் என்றால், அது என்ன செய்கிறாரு? அவரை முழுவதுமாக கர்த்தருக்காக திருப்புறார் இல்லையா? அவருடைய சரீரத்தை பரிசுத்தமாக்கி கொள்கிறார் இல்லையா? அவருடைய பிரமாணத்தை செய்கிறார் இல்லையா? அவர் பிரமாணத்தின்படி வாழ்றார் இல்லையா? அசுத்தமானதை தொடல. அவர் தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக, அவர் தான் தேவனானவருடைய பிள்ளை, குமாரரும் குமாரத்தியுமாக இருக்கிறார். இப்படி செய்யணும். ஒவ்வொரு கற்பனையும் பார்க்கணும். இஸ்ரவேலர்களை ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் இஸ்ரவேலருக்கு. ஆனால் அவங்க அப்போ கூட உண்மையா இல்லையே. சரி, நம்ம தொடர்ந்து அவரை பின்பற்றி போனாலும், அபூர்ண சர்க்குணத்தில் கட்டில வளர்ந்தாலும், அவர் அன்பின் பாகங்களை எல்லாவற்றிலும் நிறைந்தாலும், நாம் யாருக்கு எப்படிப்பட்டவர்களாக காணப்படணும்? இயேசுவை போல. சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போலவே இருக்கிறான். தேறினவன், கை கொள்ளுகிறவன், கற்பனையை கை கொள்கிறவன், நீதியை செய்கிறவன் உள்ளவர்களாக நம்ம என்ன நோக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்? பிலிப்பியர் 3:14 கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க வேண்டும். எந்த காரியத்தையாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சரி, நம்ம பூர்ண சர்க்குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரி, சொல்றாரு, ஆகிலும் நாம் வேற சிந்தை உள்ளவர்களாக, வேற யோசனை உள்ளவர்களாக, பூர்ணத்திற்கு எதுவாக இராத யோசனை உள்ளவர்களாக இருந்தால் தேவன் அதை வெளிப்படுத்துவார். அது எப்படி செய்கிறாரு? தேவனுடைய வார்த்தையில் கடிந்து கொள்றார் இல்லையா? சரி, நம்ம பூர்ணம் என்ன? யாரை தான் நாம் நோக்கி பார்க்குறோம்னா சொல்கிறோம், இயேசுவை தான் நாம் பார்க்குறோம். நாம் என்ன நோக்கமுள்ளவர்களாக இருக்கணும்? தேவனுடைய நன்மைகளை பிறனுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு அதிக வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கணுமா? யாரை போல இருக்கணும்னு சொல்லிட்டு பவுல் தீமோத்தேயு சொன்னார். பிலிப்பியர் புஸ்தகத்தில் யாரை போல இருக்கணும்னு சொன்னார். அவங்க யாரை பின்பற்றுறாங்க? நமக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. இருந்தாலும் நாம் தேறினவர்களாக இருந்து இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டியது. சரி, கொலோசியர் 1:28 எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். எல்லா ஞானத்தோடும், எல்லா அதிகாரத்தோடும் எல்லா மனுஷனையும் தேறினவனாக நிறுத்த வேண்டும் என்று பவுல் எப்படி விருப்பப்படுறாரு பாருங்க. அதே போல நாமும் எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேறினவனாக பூரணமாக நிறுத்தும்படிக்கு தான் நாம் பிரயாசப்படணுமே தவிர யாரையும் நம்ம இடறுகிறதற்கு ஏதுவாக இருக்கக்கூடாது. அது பூரணமானது இல்லை, அவருடைய அன்பில் வளர்வது இல்லை. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள தேறினவனாக இருக்க வேண்டும். அவரை போல நாம் பூர்ணப்பட வேண்டியது அவசியம். நாம் எப்படி செய்ய போகிறோம்? எப்படி செய்யணும்னா, அவரையே அறிவித்து புத்தி சொன்னார். நாமும் அவரையே அறிவிக்கணும். நாமும் அவரை அறிவித்த போல நாமளும் நடக்கணும். அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோட உபதேசம் பண்ணுகிறோம்.
இதுக்கு எல்லாம் என்ன தேவை? ஏதோ சும்மா இருந்தால் வந்துருமா? அவருடைய ஞானத்தை அறிந்து கொள்ளாமல் இருந்தால் வந்துருமா? ஞானத்தை நம்ம தேடாமல் இருந்தால் வந்துருமா? இல்லை, அவங்களுக்கே வரல பாருங்க. அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாக கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். நிறைய விஷயத்துல பவுலே ஒத்துக்கிறார். அவர் இருக்கிறது தேவ கிருபை, இரக்கம்தான். 1 கொரிந்தியர் 15:10 சொல்ற, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்கிறது. இங்க சொல்றாரு, அவருடைய இரக்கம்தான் அவரை என்ன செய்யக்கூடாதாகுது, அவரை பூரணப்படுத்துவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கு. அதிகமாக அவர்களை பார்க்கலும் இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா பிரயாசப்பட்டிருக்கார் சொல்றார். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி நான் நடக்காம இருப்பேனால் எனக்குள்ள என்னோடு அவர் செய்யக்கூடிய காரியங்கள் நான் பார்க்க கூடுமா? அப்போ உங்களோடு தேவன் கிரியை செய்கிறார் என்பது எப்படி தெரியும்? அதற்கு ஞானம் தேவையா? ஞானம் தேவை. ஞானத்தை நாம் கண்டடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சொல்ற, அதுக்கு கொஞ்சம் ஞானம் தேவை. நீதிமொழிகள் 4:7, ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உண்மை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவி கொண்டால் அது உண்மை கணம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியும் கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். எல்லா வாலிப பிள்ளைகளும் எதை விரும்புது? என்ஜாய், அதுதான் விரும்புகிறாங்க இல்லையா? எத்தனை பேர் இயேசுவை பின்பற்ற ஞானத்தை பின்பற்றணும்னு நினைக்கிறாங்க? எது முக்கியம்? சரி, ஞானமே முக்கியம். எதை செய்தாலும் ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதின்னு சொல்றேன். இங்க பாருங்க, எது ஞானம்? தேவனுக்கு பயப்படுவது ஞானமா? அவரை மகிமைப்படுத்துவது ஞானமா? நீதியை தேடுவது ஞானமா? பூரணத்தை அடைவது ஞானமா? இயேசுவை பின்பற்றுவது ஞானமா? எஸ், பாருங்க, நீதிமொழிகள் 9:10, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தரின் அறிவே அறிவு. என்னவெனில் உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். நீ ஞானியானால் உனக்கென்றே ஞானியாவாய். நீ பரியாசக்காரனானால் நீயே அதன் பலனை அனுபவிப்பாய் என்று சொல்லுகிறது. சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நாம் கர்த்தருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்வோமானால் அவருக்கு அது பிரியமா இருக்கு இல்லையா? அது எல்லாம் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டியது இருக்கு? கற்பனைகளை கைக்கொள்ள ஞானம் உள்ளவர்களாக அவருடைய பாதையை எல்லாவற்றையும் நீதியை செய்ய வேண்டியது. ஜெபம் செய்து கடந்து இருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோத்தரிக்கின்றோம். இந்த நாளை கொடுத்திற்காக நன்றி பிதாவே. எங்களுக்கு தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், உங்களுடைய சித்தத்தை செய்ய உதவி செய்யும்
இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் பரிசுத்தராக இருக்கின்றீர் பிதாவே. உங்களுடைய போல ஒரு குமாரன் தேவன்தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. உங்களுடைய தயவு ஒத்தாசை எங்களுக்கு தந்து உங்களுடைய இரக்கமானால் எங்களை ஆசீர்வதியும் பிதாவே. உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் சித்தமானால் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும் பிதாவே. எங்களுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுப்பீரானால் தேவன்தாமே எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை நன்மை செய்வதற்கு ஏதுவாக நாங்கள் பிதாவே எங்களுடைய வருமானத்தை நீங்கள் எங்களை ஆசீர்வதித்து கையின் கிரியைகளை கொடுத்து பிதாவே பரிசுத்தவான்களுக்கென்று நாங்கள் கொடுப்பதற்காக எங்கள் கையில் இருக்கிறதுக்கு உதவி செய்வீராக. பிதாவாகிய தேவனே, இதோ எங்கள் தேவைக்கும் நாங்கள் செய்வதற்கு நீங்கள் சம்பாதியங்களை ஆசீர்வதியும். வேலை செய்யக்கூடிய காரியங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதித்து உதவி செய்யும். பிதாவாகிய தேவனே, நீங்கள் பரிசுத்தர். எப்பொழுதுமே நாங்கள் உங்களை பிரியப்படுத்த உங்களை சோத்தரிக்க எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்கள் ஜீவனுள்ள காலமெல்லாம் வாழ்வதற்கு உதவி செய்வீராக. கிரியத்துக்கு கொண்டப்பட்டோம் நாங்கள் பிதாவே. உங்களுக்காக நாங்கள் வாழ உங்களுக்காக ஜீவிக்க உதவி செய்யும். உங்களுடைய தயவு ஒத்தாசையை நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். கூடி வந்த சகோதரர்கள் சிறு பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும். ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் நீங்கள் தாமே அவங்களுக்கு தேவையான நன்மைகளை கொடுக்கும்படியாக உதவி செய்யும். இன்னும் என்னை ஆசீர்வதியும். ஆவிக்குரிய நன்மைகளை கொடுக்க உதவி செய்யும். உங்களுடைய சித்தமானால் எங்களை பாதுகாத்துக்கணும். உங்கள் குமாரன் இயேசுவின் இனிய நாமத்திலே கேட்கின்றோம் பிதாவே. ஆமென்.